ஹவ் வாஸ் யுவர் கோ-ஸ்டார்? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ரியாவோட அந்த படம் பண்ணும்போது, ஆண்ட்ரியாக்கு வந்து ஓகே தாட் ப்ராசஸ்ல ஓகே ஒரு ஒரு நியூ கம்மர் இருந்திருக்கலாம் சார். பட் அவங்க நெனச்சிருந்தா எதுக்கு புது ஹீரோ, வேற ஹீரோ போட்டுருக்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு அவங்க நெனச்சிருந்திருக்கலாம். பட் ஷி வாஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் இன்ஃபாக்ட் வொர்க் பண்ணும்போது கூட ரொம்ப நான் எக்ஸ்ட்ரா டேக்லாம் போவேன் சார். ம். ஸோ 2 அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேக் போவும் ஃபர்ஸ்ட் படம்னால. பட் அதுவுமே அவங்க பொறுமையா இருந்து தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஐ வாஸ் சோ ஹேப்பி டூ ஹேவ் ஹர் அஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட சார். தரமணிக்கு வந்து எவ்வளோ கோஆப்பரேட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து. இன்ஃபாக்ட் தரமணி படத்துல வந்து அவங்களுக்கு மேக்கப், ஹேர் அவங்களே பண்ணிப்பாங்க. அந்த டைம்ல வந்து சார் சொல்ட்டாரு. இவ்வளோ தான் நம்ம பட்ஜெட். பட்ஜெட்டு, இவ்வளோ ம். தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப், ஹேர் அவங்களே பண்ணிப்பாங்க. வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் ஒருத்தங்க இருப்பாங்க சார். அவ்வளோதான். ஸோ ம். அதெல்லாம் பயங்கரமா கோஆப்பரேட் பண்ணி குடுத்தாங்க சார். எனக்கு ம். தெரிஞ்சு வேற எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் லவ்லி வொர்க்கிங் வித் ஹர் சார் ஆக்சுவலி அந்த படம். இன்ஃபாக்ட் அந்த படம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தேர் வர் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் அந்த இன்டர்மிஷன் ஷாட்ஸ் வந்து ஒரு 4 மினிட்ஸ் சார் அந்த ம். லென்த்தி ஆமா. டயலாக். ஆக்சுவலா அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணது. சாரும் நானும் அந்த அது ஃபர்ஸ்ட்டு நாங்க ரிஹர்ஸ் பண்ணிப்போம் சார். அந்த 4 மினிட்ஸ். சார் ஆண்ட்ரியா ரோல் பண்ணுவாரு. நான் பிரபுநாத் ரோல் பண்ணுவேன். அந்த 4 மினிட்ஸ் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆண்ட்ரியா கிட்ட டயலாக் மட்டும் குடுத்துருவோம். நாங்க என்னைய சார் ட்ரெயின் பண்ணி, ஓகே இப்ப வசந்த் ரெடி. இப்ப ஆண்ட்ரியா கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்ட்டு, அப்புறம் ஆண்ட்ரியா கிட்ட காமிச்சுருவாங்க. நாங்க நாங்க பண்ணத ஷூட் பண்ணி காமிச்சுட்டு, இதுதான் மூவ்மென்ட். இதுதான் இப்படிதான் போகும் அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் அவங்க வந்தோனே ஒரு 2ண்ட் டேக், 3ர்ட் டேக்ல சில டைம் ஓகே ஆகும். தென் வி வர் லைக் ஓகே ஃபைன்.